குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மும்பையில் ட்ராவல் வீடியோ பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தாதர்லேயும் பெரிய மார்க்கெட்டே இருக்குது. இப்போ பூ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தாதரில் பெரிய பூ மார்க்கெட் இருக்குது. இப்போ நம்ம சென்னையில் எப்படி கோயம்பேடு பூ மார்க்கெட் இருக்கோ, அது மாதிரி மதுரையில் எப்படி மாட்டுத்தாவணி அடுத்து பெரிய பூ மார்க்கெட் இருக்கோ, அது மாதிரி பெங்களூர்லேயும் பெரிய பூ மார்க்கெட் இருக்குது. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ரோஸ் வகைகள் தான் அதிகம். மற்ற பூவும் கிடைக்கும், ரோஸும், அதுக்கப்புறம் செவ்வந்தி பூ, அதாவது ஆரஞ்சு கலர் செவ்வந்தி பூவும் மஞ்சள் கலர் செவ்வந்தி பூவும் நல்ல பெருசு பெருசாக மாலை மாலை மாதிரி பூவை கோர்த்து கோர்த்து வச்சுருப்பாங்க. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான பூவும் கிடைக்கும். சென்னை, பெங்களூரு, இப்போ மதுரை பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ தான் அதிக அளவில் கிடைக்கும். பூ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா பூவும் இருக்கும், ஆனால் மல்லிகைப்பூ தான் அதிக அளவில் கிடைக்கும். ஆனால் தாதரில் பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட்டில் எல்லா வகையான பூவும் கிடைக்கும், ஆனால் அளவுகள் கம்மியாக கிடைக்கும். அதாவது அளவு கம்மியாக வச்சுருப்பாங்க, பூக்கடை வந்து கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும், எல்லா பூவும் கிடைக்கும். இப்போ இங்கே மாலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை வந்து இங்கே கட்டி வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா மாலை வந்து அங்கே வந்து ஃபோட்டோ ஆல்பம் வச்சுருப்பாங்க. அந்த ஆல்பத்தை பார்த்து நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம்னா அது மாதிரி நம்மளுக்கு செஞ்சு தருவாங்க. இப்போ நம்ம ஊரில் இருக்க மாதிரி, சென்னையில் இருக்க மாதிரி, மற்ற ஊர்களில் இருக்க மாதிரி அங்கே மாலைகள் வந்து கடையில் மாலை கடை அப்படின்னு தனியாக மாலை கட்டி வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ சாமிக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நெருளில் வந்து நம்ம தமிழ் கோவில் இருக்கிறனால அங்கே வந்து நம்ம தமிழ் மரப்படியே மாலை கட்டி வச்சுருப்பாங்க. இப்போ நார்த் இந்தியனை பொறுத்த வரையும் அந்த அளவுக்கு கோயிலில் மாலை போட மாட்டாங்க. அபிஷேகம் அப்படிங்கிறதும் அந்த அளவுக்கு இல்லை. அதனால் நம்ம இப்போ பூக்கடைகள் பற்றி பார்க்கலாம். அங்கே வந்து மோஸ்ட்லி கட்டி இருக்கிறது கம்மி தான், பூ கட்டி விற்கிறது கம்மி. அதுக்கப்புறம் எல்லா வகையான பூவும் கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டில் எப்படி கிடைக்குதோ அந்த மாதிரி எல்லா வகையான பூ கிடைக்கும். அங்கே பக்கத்தில் விளையிற சில ஃப்ரெஷ்ஷான பூக்களும் கிடைக்கும். அது எல்லா பூவும் எல்லா ஊருக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது இல்லையா, அது மாதிரி அங்கே பக்கத்தில் கிடைக்கிற சில பூ கிடைக்கும். இங்கே என்னென்ன கிடைக்குமோ மருத்துவத்துக்காக அப்படிங்கிற மாதிரி இந்த எஃபெக்டான கும்மிட்டிக்காய், அதுக்கப்புறம் ஊம்பத்தங்காய், இந்த மாதிரி மூலிகை வகைகளும் அங்கே கிடைக்கும். அதாவது இது வந்து கும்மிட்டிக்காய், ஊமத்தங்காய் வந்து பூஜைக்கு பண்ணுறதில்ல, வேறு ஒரு மாதிரி பண்ணுவாங்க மாந்திரீக வகைக்கு. அதே மாதிரி அங்கே கிடைக்கும். துளசி, வெத்தலை, வேப்பிலை எல்லாமே அந்த இடத்துல கிடைக்கும். ஏன்னா மும்பையை பொறுத்தவரையும் வேப்ப மரங்கள் வந்து அங்கே கம்மி. அதனால் இந்த மார்க்கெட்டில் வேப்பிலை வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மார்க்கெட்டில் இப்போ ஆடி மாதம் நம்ம தமிழ்காரங்க கூழெல்லாம் ஊற்றுவாங்க இல்லையா, அதுக்கு வேப்பிலைங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. அதுக்கப்புறம் அவங்க திருவிழாக்கள் நடக்கும். நம்ம தாராவியில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் கோவில் இருக்குது, தமிழ்காரங்க தான் அதிகம். அங்கே தமிழ் கோவிலில் திருவிழா நடக்கும், அதுக்கு வேப்பிலைகள் வாங்குறதுக்கு வசதியாக இருக்கும். துளசி செடி, அதுக்கப்புறம் துளசி, அதுக்கப்புறம் திருநீற்று பச்சை அதுவும் இருக்குது. வன்னி இலை கிடைக்கும், வன்னி இலை அங்கே கிடைக்கும். அது சிவனுக்கு உகந்தது. நம்ம ஊரில் சிவன் கோயிலில் மரம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வன்னி இலை வேணும்னா அங்கே நம்ம வாங்கிக்கலாம் பூஜை செய்கிறதுக்கு. இங்கே வந்து இந்த மார்க்கெட்டில் வன்னி இலை வந்து நான் வேறு இடத்துல வெளியில் விற்று நான் பார்த்ததில்ல. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் வன்னி மரம் எல்லா இடத்துலையும் கிடைக்கிது, ஊருக்குள்ளே இல்லைனால அந்த கிராமங்களில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிவன் கோயிலில் முக்கியமாக வன்னி இலை இருக்குது. முருகன் கோயிலில் சென்னையில் இப்போ முருகன் கோயிலில் கூட இருக்குது, போரூரில். இப்போ நம்ம அந்த தாதர் பூ மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். தாதர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினோன்னே ஃபஸ்ட்டு இருக்குது இந்த கவரிங் நகை கடை தான். நாங்கள் தீபாவளியை ஒட்டி அண்ணன் பொண்ணு சடங்குக்காக போயிருந்தோம். அப்போ அவளுக்கு கவரிங் நகை செட்டு ஒன்று எடுத்துக்கிட்டோம் அலங்காரத்துக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் அருகம்புல் வாங்கிக்கிட்டோம். சித்தி விநாயகர்கள் கோயிலுக்கு போகிறதுக்காக தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக அருகம்புல் வாங்கிட்டோம். மற்றபடி சடங்குக்கு தேவையான வெத்தலைகள், பாக்கு எல்லாமே அங்கே கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து அங்கே மாலைகள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கட்டி வச்சுருக்க மாட்டாங்க. அதாவது ஒரு கடை 2 கடையில், அதுவும் வந்து தாதரில் தான் எனக்கு தெரிஞ்சு கட்டுறாங்க. நெரூரில் கட்டியிருப்பாங்க பெருசாக சாமிக்கு போடுற மாலை. ரொம்ப பெருசாக இருக்காது, மீடியமாக இருக்கும். அது ஒரு சில கடைகளில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பார்க்குறோம் இல்லையா, காட்டு வெங்காயம் செடியோட பூவு, இது வந்து சம்மங்கி மாதிரியே இருக்கும். இது கட்டி ஒரு இது ரப்பர் பேண்டில் வச்சுருக்காங்க. இந்த பார்க்குறோம் இல்லையா, சின்ன சின்ன மாலைகளாக, சின்னதாக பட்டையாக பூவு, இதுதான் கம்பியில் சின்ன மாலைகள் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. இது வந்து வீட்டுகளில் சின்ன பொம்மை மாதிரி சிலைகள் வச்சுருப்பாங்கள்ல, சாய்பாபா சிலை சின்னதாக, அதுக்கு இந்த பூவை வச்சு விடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூவெல்லாம் வந்து மோஸ்ட்லி சாமந்தி பூ கூட காம்பை கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு உள்ள மாலைகள் வந்து அங்கே மோஸ்ட்லி கட்டி இருக்காது. நம்ம பார்த்து தான் ஆல்பம் பார்த்து ஆர்டர் கொடுக்கணும்.
நம்ம சடங்குக்கு போயிருந்தனால அண்ணன் பொண்ணுக்காக ஒரு பூச்செண்டும் ஒரு சடங்குக்கான மாலையும் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவே ரோஜாப்பூ மட்டும் வச்சு கட்ட சொல்லி பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே செண்பகப்பூ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும், அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மும்பையை சுற்றி பாருங்கள். பாய்.